ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான் டேஷ்போர்டில் நமக்கு வந்து இசிசி பிரைம் ஆக்டிவேட் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனேபிள் இசிசி பிரைம் ஆக்டிவேட் பிரைம் ஆன் எலிஜிபிள் இசிசி பிரைம் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நான் வந்து செல்லர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் எப்படி அமேசான் வேர்ஹவுஸில், அதாவது எஃப்இஎல வச்சு, அமேசான் எஃப்இஎல வச்சு நீங்கள் எப்படி சேல் பண்ணால் உங்களுக்கு ப்ரைம் கொடுப்பாங்களோ, ப்ரைம் டேக் கொடுப்பாங்களோ, அந்த ப்ரைம் டேக்கை வந்து நீங்கள் வீட்டில் வச்சே இசிசி பண்ணும்போது கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து சில எலிஜிபிள் இருக்குது. அந்த எலிஜிபிள் படி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணி உங்களோட இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு சேல் பண்ணுற, அதாவது இசிசி பண்ணக்கூடிய எல்லா இதுக்கும் நீங்கள் ப்ரைம் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசான் வேர்ஹவுஸில், அதாவது எஃப்இஎல வைக்கும்போது உங்களுக்கு ப்ரைம் கொடுத்துருவாங்க. ப்ரைமோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, அமேசான் ப்ரைம் கஸ்டமர் இருப்பாங்க, அதாவது அமேசான் ப்ரைமை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க கஸ்டமருக்கு வந்து டெலிவரி ஃப்ரீ, அதாவது ஒரு வேளை 40 ரூபா கொரியர் சார்ஜ் வருது அப்படின்னா அந்த கொரியர் சார்ஜை ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. நிறையா சலுகைகள், நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமேசான் ப்ரைம் கஸ்டமர் வந்து அமேசான் ப்ரைம் ப்ராடக்டை தான் விரும்புவாங்க. ஸோ அதே நேரத்தில் இசிசிப்பில் விற்கக்கூடியவங்களுக்கும் அந்த ஃபியூச்சர் கிடைக்கணும், அதாவது அமேசான் ப்ரைம் கஸ்டமர் வந்து இசிசிப்பில் ஷிப் பண்ணுறவங்களுக்கும் அந்த ப்ரைம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைம் வந்து அவங்களே எலிஜிபிள் கொடுக்குறாங்க. சில பேத்துக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சில பேத்துக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க, இல்லைனா நீங்களே வந்து செல்லர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ரைம் எனக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பி கேட்கலாம், கால் பண்ணி கேட்கலாம். அவங்க எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபார்ம் மாதிரி மெயிலில் அனுப்புவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இசிசி ப்ரைமாக ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கௌண்ட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது என்னோட அமேசான் அக்கௌண்ட் ஹெல்த்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்க 100% 1% கீழே இருக்குது. அதாவது டார்கெட் பர்சன்டேஜ்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, அந்த பர்சன்டேஜ் கீழே இருக்கணும், மேலே போயிடக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 0ல் இருக்குது. ஸோ பாலிசி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹெல்த்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராடக்ட் குவாலிட்டி கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எல்லாமே 0ல் இருக்குது. ஸோ அப்புறம் ஷிப்பிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஸ்பேச் ரேட் அண்டர் 2% கீழே இருக்குது, அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரைம் கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து நீங்கள் போனீங்கன்னா கூட ப்ரைம் வந்து இன்ஆக்டிவ் கொடுத்துருவாங்க, ஆக்டிவ்லேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் அந்த பர்சன்டேஜுக்கு கீழே வரீங்களோ, அதாவது அண்டர் 2% கீழே வரீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு வந்து திரும்பியும் ஆக்டிவ் பண்ணுவாங்க. அதாவது இசிசி ப்ரைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா திரும்ப எடுத்துருவாங்க, அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது எஃப்இஎல அமேசான் வேர்ஹவுஸில் வந்துட்டு எப்போவுமே அமேசான் ப்ரைம் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நார்மல் செல்லிங் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்துடும், ப்ரைம் வராது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதனால அக்கௌண்ட் ஹெல்த்தை வந்து நீங்கள் லாஸ்ட் டிஸ்பேச் ரேட் வந்து 0லேயே வச்சுக்கோங்க, அண்டர் 2% கீழே வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூர் போகிறீங்க, வெக்கேஷன் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா வெக்கேஷன் மோட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு டிஸ்பேச் ரேட்டை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைம் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பண்ணுற டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை காட்டுறேன் வாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃப்ளிப்கார்ட் எஃப் அசூர்டுன்னு சொல்லிட்டு, செல்லர் எஃப் அசூர்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாக்னா என்ன, எக்ஸ்பிரஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் விளக்கம் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து இன்ஸ்டாக் அப்படிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது நார்மலாக வந்து இன்னைக்கு நைட்டு ஆர்டர் வந்தது அப்படின்னா நாளைக்கு வந்து அதை ஷிப்பிங் டேட் அண்ட் டைம் கொடுத்து நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட்டில் என்ன அப்படின்னா டைம் டு டைம், அதாவது 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு டைம் வச்சுட்டே இருப்பாங்க. ஹவர்ஸ் கணக்கில் அது உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்கும், டே கணக்கு வராது, ஹவர்ஸ் கணக்கு வரும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு 10 மணிக்கு வர்ற ஆர்டரை நீங்கள் 1 மணிக்குள்ளே வந்து லேபிள் எடுத்து அதை ஒட்டி வந்து கொரியர் டீமில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து அந்த டிஸ்பேச் டேட் அண்ட் டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஹேண்ட் ஓவர் டேட்
அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 2 PM-க்குள்ள அன்னைக்கு வந்து ஆர்டரை நீங்கள் வந்து கொரியர் டீம்கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பிரஸ் வச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு வர்ற ஆர்டரை 2 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அதான் வந்து எக்ஸ்பிரஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸு. ஸோ இன்ஸ்டாக்ல வச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு வர்ற ஆர்டரை நீங்கள் நாளைக்கு கொடுக்கணும். அதாவது நாளைக்கு 2 மணிக்குள்ளே கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அமேசான் ECC பிரைம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு 10 மணிக்கு வந்த ஆர்டரை நீங்க 1 மணிக்குள்ள வந்து உங்களுக்கு கொரியர் டீம்கிட்ட நீங்க கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது டேட் வைஸா போய் டைம் டு டைமா வந்துடும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். அதாவது ஃப்ளிப்கார்ட் செல்லர் அசூர்ல வந்து நான் போட்டிருப்பேன். என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ்னா நீங்க ஹவர்ஸ் கணக்கில் நீங்க 1 டே ஃபுல்லா வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நேற்று வந்து ஆர்டரை இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் வெயிட் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து பிரிண்ட் அவுட் எடுத்து 2 மணிக்குள்ளே அதை முடிக்கணும். ஸோ அதே இன்ஸ்டாக், அதாவது நார்மல் டெலிவரி, ஸ்டாண்டர்ட் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேற்று வந்து ஆர்டரை இன்னைக்கு காலையில் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். இதே கான்செப்ட் தான் அமேசான் ECC பிரைம்லையும் கொடுத்துருக்காங்க. அமேசான் ECC பிரைம் பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அதை 1 மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டிஸ்பேச் ரேட் வந்து கூடுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரைம் இன்ஆக்டிவ் வந்துடும். அதாவது ஆக்டிவ் பண்ணதை எடுத்து விட்டுருவாங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அமேசான் ECC பிரைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து கொரியர் சார்ஜ் வந்து ப்ராடக்டோட ரேட்டோட நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. நார்மலாக இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு தான் காமிப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லி தான் காமிப்பாங்க. அதனால நீங்கள் ப்ராடக்ட்லேயே வந்து உங்களோட ஷிப்பிங் சார்ஜை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல முறையில் ப்ராஃபிட் வரும். ஸோ அமேசான் ECC பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வர்ற ஆர்டரை அன்னைக்கே வந்து டிஸ்பேச் கொடுக்கணும். அதாவது கொரியர் டீம்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கணும். இல்லைனா லாஸ்ட் டிஸ்பேச் ரேட் வந்து கூடிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமேசான் பிரைமை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ அமேசான் FBAல வச்சுருந்தீங்க அப்படின்னா பிரைம் வந்து உங்களுக்கு எப்பவும் போகாது. ஏன்னா அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனால அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் சில பொருட்கள் வந்து வேர் ஹவுஸில் வைக்க முடியாது. அப்படி உள்ள பட்சத்தில் வந்து நீங்கள் பிரைம் கஸ்டமரை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அமேசான் ECC பிரைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லேட்டாக கொரியர் எதுவும் கொடுக்காம குயிக்காக கொடுத்து உங்கள் பிஸ்னஸை நல்லபடியாக பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.